வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸஸில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸை டைரக்ட் மெத்தட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தடில் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் பாரத் கேஸ் லிமிடெட் calculate cash flow from investing activities. Also show the workings clearly preparing the ledger accounts. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2016க்கான பேலன்ஸ் ஷீட்டும் இருக்குது, 2017க்கான பேலன்ஸ் ஷீட்டும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசட்ஸ். ஸோ டேஞ்சபிள் அசட்ஸ் என்னது 2016 விட 2017ல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் தென் இன்டான்ஜிபிள் அசட்ஸும் வந்து 2016 விட 17ல் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தென் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் 16 கம்பேர் பண்ணும்போது 17ல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு மிஷினரி மட்டும்தான், வேறு எந்த அசட்ஸும் இல்லைன்றதை கொடுத்துருக்காங்க. தென் இன்டான்ஜிபிள் அசட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் நம்மளுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சபிள் அசட்ஸில் மிஷினரியில் பார்த்தீங்கன்னா 2016 அண்ட் 17க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டான்ஜிபிள் அசட்ஸில் குட்வில் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ இந்த குட்வில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பேட்டன்ட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்வில் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால குட்வில் அரைஸ் ஆகியிருக்கலாம், அதனால் இந்த குட்விலோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம். ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 10% லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்டும் தென் ஷேர்ஸ் ஆஃப் அமார்டிக்ஸ் லிமிட்டடும் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, பேட்டர்ன்ஸ் வேர் ரிட்டன் ஆஃப் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 40,000 வரைக்கும் இது என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றது என்னது, நம்ம P&L அக்கௌண்ட்ல இதை நம்ம டெபிட் பண்ணிட்டோம். பட் இது வந்து என்னது, கேஷ் ஃப்ளோ இருக்கா இந்த 40,000க்கு, இந்த 40,000க்கு கேஷ் ஃப்ளோ எதுவுமே இல்லை. அண்ட் தென் சம் பேட்டர்ன்ஸ் வேர் சோல்ட் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 20,000. ஸோ சில பேட்டர்ன்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ சேல் ஆஃப் அசட்ஸ் வந்து எதுக்கு கீழே வரும், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கீழே தான் வரும், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கே வந்து என்னன்னா அதோட காஸ்ட் என்னன்றதை நம்மளுக்கு கொடுக்கல, எவ்வளோக்கு சேல் பண்ணாங்கன்ற அந்த சேல் வேல்யூவையும் நம்மளுக்கு கொடுக்கல. பட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் எவ்வளோன்றதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இது என்ன வேல்யூ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எ மெஷின் காஸ்டிங் ருபீஸ் 1,40,000. ஸோ அதோட காஸ்ட் வந்து எவ்வளோவா, 1,40,000. அதுக்கு டிப்ரிசியேஷன் எவ்வளோவா, 60,000 ருபீஸு. வாஸ் சோல்டு ஃபார் 50,000. அதாவது 1,40,000 காஸ்ட் இருந்திருக்கு, இதுக்கு ரெலவெண்ட்டான டிப்ரிசியேஷன் எவ்வளவு, 60,000. ஸோ அப்போ மைனஸ் பண்ணி வர்றது தான் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. அந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூக்கு நம்ம சேல் பண்ண வேல்யூ எவ்வளோன்னா 50,000. ஸோ அப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட்டா லாஸான்றது தெரிஞ்சிடும். அண்ட் தென் இன்னொன்று என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர் வாஸ் 1,40,000. அந்த பர்டிகுலர் இயர்லையும் ரிமைனிங் அசட்ஸுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, 1,40,000. தென் on March 31, 2016 10% investments were purchased. ஸோ அதாவது லாஸ்ட் இயரோட எண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 10% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் rupees 1,80,000. அண்ட் சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேர் சோல்ட் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 20,000. ஸோ இங்கே சேல் வேல்யூ கொடுக்கல, அதே மாதிரி எவ்வளோ ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ இது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் ரிசீவ்ட் ஆன் March 31, 2017. Then Amartix Limited paid dividend at 10% on its shares. So dividend received இதுவும் வந்து நம்மளுக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி தான். A plot of land had been purchased for investment purposes and let out for commercial use and rent received 30,000. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிளாட் ஆஃப் லேண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே பேலன்ஸ் ஷீட்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்ட் அப்படின்ட்டு. பட் அது மூலியமாக நம்மளுக்கு வந்து
இன்கம் வந்திருக்கு. அப்போது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து தான் நம்மளுக்கு அந்த இன்கம் அரைஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்றது எதுக்கு கீழே வரும்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கீழே தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே என்னென்ன வேல்யூ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிஷினரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் அப்படியே லெட்ஜர் மாதிரியே தான். ஸோ டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஸோ மிஷினரி அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் brought down. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு? 10,20,000. ஸோ அதே மாதிரி வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? க்ளோசிங் பேலன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ பை பேலன்ஸ் carried down, that is 12,40,000. அடுத்ததா மிஷினரிக்கு ரிலேட்டடாக வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ஸோ டிப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1,40,000 இல்லையா? அப்போ நம்ம டிப்ரிசியேஷனையும் நம்ம எந்த சைடில் எழுதுவோம்? கிரெடிட் சைடில் எழுதுவோம். பை டிப்ரிசியேஷன் that is 1,40,000. அண்ட் தென் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? சேல் ஆஃப் மிஷினரி. ஸோ இது வந்து சேல் வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா? தட் இஸ் எவ்வளவு? 50,000 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. பை பேங்க் அக்கௌண்ட். ஸோ சேல் பண்ணிட்டோம் இல்லையா? எவ்வளவு? 50,000 ருபீஸ்க்கு. இது ப்ராஃபிட்டா லாஸான்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ இது என்ன சொல்லிட்டாங்க? மிஷினரியோட காஸ்ட் வந்து 1,40,000. ஸோ 1,40,000 மைனஸ் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிப்ரிசியேஷன் எவ்வளவு? 60,000 ருபீஸ். அப்போ அதோட ரிட்டர்ன் டவுன் வேல்யூ என்னது? 80,000 ருபீஸ். ஸோ பட் நம்ம சேல் பண்ணது எவ்வளவுக்கு? 50,000 ருபீஸ்க்கு தான் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அப்போனா நம்ம என்ன அர்த்தம்? லாஸுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அப்போ லாஸ் எவ்வளவு? நம்ம இந்த சேலில் 80,000 மைனஸ் 50,000 வந்து 30,000 வந்து நம்மளுக்கு லாஸ். ஸோ அப்போ நம்ம லாஸையும் வந்து நம்ம எங்கே கிரெடிட் பண்ணணும்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். தட் இஸ் லாஸ் ஆன் சேல். எவ்வளோ ருபீஸு? 30,000 ருபீஸ். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா இந்த மிஷினரிக்கு ரிலேட்டடாக? வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் பண்ணி வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? மிஷினரி பர்ச்சேஸ். டோட்டல் பண்ணிடலாம். 1,40,000 plus 50,000 plus 30,000 plus 12,40,000. ஸோ 14,60,000. ஸோ அதே டோட்டல் தான் இங்கேயும் வரப்போகுது. அப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து என்னது? நம்ம மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் கேஷ் அவுட் ஃப்ளோ. அப்போது 14,60,000ல் 10,20,000 போச்சுன்னா எவ்வளோ வர்த்துக்கான மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 4,40,000 வர்த்துக்கான மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்க்கலாம். பேட்டன்ட் அக்கௌண்ட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பேட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிடலாம். டு பேலன்ஸ் brought down. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு? 2,80,000. தென் சேம் வே க்ளோசிங் பேலன்ஸே நம்ம எழுதிடலாம். பை பேலன்ஸ் கேரிட் டவுன். ஸோ எவ்வளவு? 1,60,000. என்ன கொடுத்துருக்காங்க? பேட்டன்ஸ் வேர் ரிட்டன் ஆஃப் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 40,000. இப்போ ரைட் ஆஃப் பண்ணது வந்து எந்த இதுக்கு நம்ம டெபிட் பண்ணியிருப்போம்? P&L அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருப்போம். அப்போ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளவு? பீஸ் 40,000. அண்ட் தென் பேட்டன்ட் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா? சேல் பண்ணது என்னது? ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம எந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம்னா டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது ப்ராஃபிட் ஆன் சேல்.
that is 20,000. இப்போ வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து என்னது சேல் வேல்யூ. அப்போ பை பேங்க் அக்கவுண்ட். So 2,80,000 plus 20,000 வந்து 3 lakh rupees, and then so 1,60,000 plus 40,000 வந்து 2 lakhs. so 3 lakhல இருந்து 2 lakh போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1 lakh தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சேல் பண்ணிருக்கோம். 1 lakh worth வந்து நம்ம சேல் பண்ணிருக்கோம். அடுத்ததான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணணும் இல்லையா. ஸோ சேம் வே opening balance எழுதிக்கலாம் டெபிட் சைடில். to balance brought down. ஸோ எவ்வளவு 60,000 rupees, and then closing balance எவ்வளவு 1,60,000. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 31st March 2016 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வர்த்துக்கு 1,80,000 வர்த்துக்கு. ஸோ அதையும் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். டு பேங்க் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் 1,80,000. அதே மாதிரி சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேர் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 20,000 சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ப்ராஃபிட்டும் நம்ம எந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம் டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் எவ்வளவு 20,000 rupees. ஸோ இப்போ டோட்டல் பண்ணிடலாம். ஸோ 1,80,000 plus ஒரு 60,000 எவ்வளவு 2,40,000 plus ஒரு 20,000 எவ்வளவு 2,60,000. ஸோ இங்கேயும் 2,60,000. ஸோ பேலன்சிங் ஃபிகர் தான் என்னது சேல் வேல்யூ பை பேங்க் அக்கவுண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். ஸோ 2,60,000 1,60,000 போச்சுன்னா 1 lakh rupees. இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் தான் எவ்வளவு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேட்டன்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ சேல் ஆஃப் பேட்டன்ட் அதை நம்ம எழுதணும். சேல் ஆஃப் பேட்டன்ட். ஸோ பேட்டன்ட் எவ்வளோ ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கோம் இல்லையா. தட் இஸ் ஒர்க்கிங் நோட் 2. ஸோ 1 lakh வர்த்துக்கு தான் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னது மிஷினரி சேல் ஆஃப் மிஷினரி. மிஷினரி வந்து நம்ம எவ்வளோ வர்த்துக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருந்தோம் 50,000 rupees. அது இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சேல் எல்லாமே சேல் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு என்னது கேஷ் இன்ஃப்ளோ. அண்ட் தென் அடுத்ததாக வந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி. இது வந்து நம்மளுக்கு என்னது அவுட்ஃப்ளோ. ஸோ எவ்வளோ ருபீஸ் வந்து 4,40,000. அப்போ அவுட்ஃப்ளோ வந்து நம்ம எதில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் வித்தின் ப்ராக்கெட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணணும். தட் இஸ் நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ வர்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் 1 lakh ஒர்த். அதுவும் நம்மளுக்கு இன்ஃப்ளோ. ஸோ அடுத்ததாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ ஒர்த்து 1,80,000. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம என்னது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருந்ததுக்கு தான் ரிசீவ் பண்ணதான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10%. அப்போ 60,000 into 10%. அப்போ 6,000 rupees நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ.
நெக்ஸ்ட் வந்து என்னது டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் எவ்வளவு 10% ஆன் இட்ஸ் ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸோட வேல்யூ எவ்வளவு 1 lakh into 10%. அப்போ டிவிடெண்ட் ரிசீவ்ட் from Amartex Limited. So எவ்வளவு 1 lakh into 10%. That is 10,000 rupees. Next வந்து என்னது ரெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் லேண்ட்ல இருந்து. ஸோ ரெண்ட் ரிசீவ்டு அது எவ்வளவு 30,000 rupees. ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க குட்வில்லோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கு இல்லையா. ஸோ குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் எப்போ அரைஸ் ஆகும்னா நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்போ நம்மளுடைய குட்வில்லோட ஒர்த்தை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன இருக்கும் கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகியிருக்கும். அப்போ இங்கே பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில்லையும் வந்து நம்ம அவுட்ஃப்ளோவாக எடுத்துக்கிறோம். பர்ச்சேஸ் ஆஃப் goodwill. So எவ்வளோ rupees 1 lakh minus 3 lakhs that is 2 lakh rupees. அது வந்து outflow. So எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டல் போடலாம். 1 lakh plus 50,000 minus 4 lakh 40,000 plus 1 lakh minus 1 lakh 80,000 plus 6,000 plus 10,000 plus 30,000 minus 2 lakh. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க minus 5,24,000 வருது இல்லையா. ஸோ மைனஸில் வந்துச்சுன்னா இது என்னது இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ நெட்டாக வந்து நம்ம இந்த வருஷத்தில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மீனிங். அப்போது என்ன அர்த்தம் இங்கே நம்ம என்னென்ன எழுதுவோம் நெட் கேஷ் யூஸ்டு ஃபார் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளவுனா 5,24,000. இதுவே வந்து இந்த அமௌண்ட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம இங்க என்ன எழுதுவோம் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்ப நெட் கேஷ் இன்ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன அர்த்தம் நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் இயர்ல நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான மீனிங் ஆயிடும். நீங்களும் வந்து இந்த சம் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் டவுட் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.